கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவின் ஜெபம் பாகம் 2 ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேச போகிறார். வேதத்திலே அநேக ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதுல எல்லாருக்கும் முன்மாதிரி யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் நானும் இயேசுவை போல ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் ஜெயத்தை பெற ஆரம்பிப்போம். இந்த 2வது பாகத்திலும் இயேசுவின் ஜெபத்திலிருந்து அல்லது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெப காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க போகிறார். தம்முடைய சீஷர்களோடு போகிறார். போகும்போது தம்முடைய சீஷர்களிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லூக்கா 22 அதிகாரம் 40வது வசனம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர், அதாவது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, then only you will not fall into temptation. அதாவது சோதனை நமக்கு வரும், ஆனால் அந்த சோதனையில விழுந்து நாம் அழிந்து போகாதபடிக்கு, அந்த சோதனையில விழுந்து நாம் பின்வாங்கி போகாதபடிக்கு, அந்த சோதனையை நாம் மேற்கொண்டு ஜெயித்து ஜெயம் பெற வேண்டுமானால் நமக்கு ஜெபம் மிக மிக அவசியம் என்பதை இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே, இயேசு எல்லா சோதனையும் ஜெயிக்க காரணம் அவரிடத்தில் இருந்தது ஜெபம். ஆமாங்க, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். லூக்கா நீங்க 4 அதிகாரம் இல்ல மத்தேயு 4 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அதனுடைய முடிவு என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய பாவ சோதனையை ஜெயித்தார். பிசாசு கொண்டு வந்த பாவ சோதனையை ஜெயித்தார். இங்க கெத்செமனே தோட்டத்திலும் இயேசு ஜெபிக்கிறார். எதற்காக? நாளைய தினத்தில் சிலுவையை சுமக்க வேண்டும், மிகப்பெரிய பாடுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. சரீரத்தின் வேதனை, ஜனங்கள் அவமானப்படுத்த போகிறார்கள், அடிக்க போகிறார்கள், துப்ப போகிறார்கள், நிந்தை, அவமானம், பல காரியத்தை இயேசு மறுநாள் சந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முந்தின நாள் ராத்திரி இயேசு ஜெபித்தார், விழித்திருந்து ஜெபித்தார். அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, ஆமென், வேதம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது. லூக்கா 22 பாருங்க, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அன்பு சகோதரா சகோதரியே, இயேசு பாடுகளை சுமந்து ஜெயிக்க காரணம் ஜெபம். அவர் ஜெபிக்க ஆரம்பித்ததினால் பரலோகத்திலிருந்து தேவ வல்லமை இறங்கி வந்து அவரை நிரப்பியது. தேவதூதன் அவரை பலப்படுத்தினான். இந்த சத்தியம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் எப்பேற்பட்ட சோதனையும் ஜெயிக்கக்கூடிய பலனை, கிருபையை, வல்லமையை பரலோகம் நமக்கு தரும். பாவ சோதனையா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், மாம்சத்தின் இச்சையா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம். அந்த சோதனையிலே நீங்கள் விழாமல் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் ஜெபம் மிக மிக அவசியம். அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள் வருகிறது. குடும்பத்தின் மூலமாய், சரீரத்திலே, வெளியிலே, பல இடங்களிலிருந்து நாம் பல சோதனைகளை சந்திக்கிறோம். இயேசு சிலுவையை சுமந்தது போல நமக்கு பல அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை வருகிறது. அத்தனையையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஜெபம் அவசியம். எந்த ஒரு தேவ பிள்ளை அதிகமாய் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சோதனையை ஜெயித்து விடுவார்கள். எந்த சோதனையும் ஜெயித்து விடுவார்கள். ஏனென்றால் அந்த ஜெபத்துல சோதனையை ஜெயிக்கிற அந்த கிருபையும், அபிஷேகமும், வல்லமையும், ஞானத்தையும், பலனையும் பரலோகம் நமக்கு தர ஆரம்பிக்கும். ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான். பாவ சோதனையை ஜெயிப்பான், உலக சோதனையை ஜெயிப்பான், பாடுகளை ஜெயிப்பான், எதையும் ஜெயிப்பான். அதைத்தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஜெபித்தார், பாவத்தை ஜெயித்தார். இயேசு ஜெபித்தார், சிலுவையை ஜெயித்தார். ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். அதனால இயேசு சொல்லுவாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்பார். அதுக்காக 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுமா? அப்படி அல்ல. என்ன சொல்ல வருகிறார் என்றால், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீ என் சமூகத்துல இருந்தனா நீ ஜெயிச்சிருவ, சகலத்தையும் ஜெயிச்சிருவ. ஏன்னா நீ 1 மணி நேரம் என் சமூகத்துல இருக்கும்போது நான் உனக்கு பலனை தருவேன். இத கேட்கிறேன் அன்பு சகோதரா சகோதரியே, உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. தேவ சமூகத்துல இருந்து ஜெபிக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள். நீ ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் ஜெயிக்க ஆரம்பித்து விடுவாய். தானியேல் மிகச் சிறந்த ஜெப வீரர்.
சிங்க கெபியை குறித்து அவர் பயப்படவில்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்தால் அவர் எங்கேயும் சிங்க கெபியை கண்டு புலம்பினதாக இல்லை, அதை கண்டு அவர் வருத்தப்பட்டதாக இல்லை. தைரியமாக முன்னால போனார். அவர் புலம்பினதாகவோ வருத்தப்பட்டதாகவோ சொல்லப்படவில்லை. தைரியமாய் சிங்க கெபிக்குள்ள போனார், சிங்கங்களை எதிர்த்தார். காரணம், அவர் ஜெப வீரர். ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தார். அவருடைய ஜெபம் சிங்கத்தை சந்திக்க பலனை கொடுத்தது. என கேட்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஜெபிக்கிறவன் எப்பேற்பட்ட சிங்கத்தை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சந்திக்க தயாராயிருப்பான், சந்தித்து ஜெயிப்பான். தானியேல் ஜெயித்தார். சிங்கத்தின் வாயை பரலோகம் வந்து கட்டினது. பரலோகம் வந்து கட்டினது வாயை. ஆமா, பரலோகத்தின் தேவதூதர் வாயை கட்டினார்கள். என்ன கேட்கிற சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆமேன், அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். நமக்காக பரலோகம் இறங்கி வரும், நம்மையும் பலப்படுத்தும், சோதனையில நம்மையும் ஜெயிக்க வைக்கும், நமக்காக கர்த்தரின் தும் பண்ணுவார். ஜெபமே ஜெயம். உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, இரும்பு அடிக்கிற உலையில ஈக்கு என்ன வேலை? ஒரு இடத்துல ஆமா இரும்ப பழுக்க காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஈ உட்காருமா? உட்கார முடியாது. அப்படி உட்கார்ந்தா ஈதான் செத்து போகுமே தவிர அந்த இரும்புக்கு ஒண்ணும் செய்யாது. அதே போல எந்த ஒரு தேவப்பிள்ளை தனி ஜெபத்திலேயோ குழு ஜெபத்திலேயோ தன்னை மெருகேற்று அபிஷேகத்துல நிரம்பி வைராக்கியத்துல வல்லமையில ஜெபித்து பரலோக பிரசனத்தை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரம்பி இருக்கிற தேவப்பிள்ளையை எந்த சோதனை தொட்டாலும் சோதனை தோத்து போகுமே தவிர ஜெபிக்கிற தேவப்பிள்ளை தோத்து போக மாட்டான். நடந்த இயேசுவின் ஜெபம் பாகம் 2 இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நீங்கள் ஜெபியுங்கள். நான் ஜெபித்து ஜெயம் எடுத்தது போல நீங்களும் ஜெபியுங்கள், நிச்சயம் எந்த சோதனையும் ஜெயிக்க முடியும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதனால நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி நல்ல ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, நமக்கு முன்ன என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சிடலாம். அடுத்த பாகத்துல இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார், இயேசு எங்கெல்லாம் ஜெபித்தார், இயேசு யாரோடெல்லாம் ஜெபித்தார், கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஒரு ஜெப வீரனுக்கு, இயேசுவை போல ஜெபிக்க விரும்புகிற ஒரு ஜெப வீரனுக்கு கண்டிப்பா அது தெரிந்திருக்கணும். அது அடுத்த பாகத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. என்ன, ஜெபிக்க ஆயத்தமா? ஆமா, இனி தனி ஜெபம் பண்ண ஆயத்தமா? கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஜெபித்து இயேசுவை போல எல்லா சோதனையும் ஜெயிக்க ஆயத்தமா? புறப்படுங்கள், ஜெபியுங்கள், ஜெயத்தை பெறுங்கள். மகிமை இயேசுவுக்கே. ஆமென்.